என்னை வீழ்த்துவதற்கு நீ வீரன் இல்லை, உன்னிடம் வீழ்வதற்கு நான் கோழை இல்லை. உங்களின் நிகர மதிப்பை இரட்டிப்பாக்க வேண்டுமெனில் உங்கள் சுய மதிப்பை இரட்டிப்பாக்குங்கள். அகத்தில் உள்ள சாம்ராஜ்யமே எப்போதும் புற உலகை முந்துகிறது. எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைக்க கற்றுக்கொள். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை. நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் அதிக நாள் வாழ்கிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. எதை உங்கள் எண்ணத்தில் உருவாக்க முடிகிறதோ, எந்த எண்ணத்தை உங்களால் நம்ப முடிகிறதோ அதை உங்களால் நிஜமாக்கவும் முடியும். நம் மனதில் அன்பும் நேர்மறை எண்ணங்களும் சூழ்ந்திருந்தால் நம்மை மீறிய ஒரு சக்தி நிச்சயம் நம்மை எப்போதும் காப்பாற்றும். கஷ்டத்தில் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு. தன்னம்பிக்கை. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யாரிடமும் மண்டியிடுவதும் இல்லை, கையேந்துவதும் இல்லை. இந்த உலகில் குறை சொல்லாத மனிதர்களும் இல்லை, குறையில்லாத வாழ்க்கையும் இல்லை. நேர்மறை சிந்தனைகள் உள்ளவர்கள் விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. ஒவ்வொரு இலையாய் உதிர்வது போல எதிர்மறை எண்ணங்கள் சருகாக உதிர்கின்றன. நேர்மறை எண்ணங்கள் புதிதாக துளிர்கின்றன. நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை. நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். புரியாத புதிர் அல்ல நம் எதிர்காலம். ராசி பலன் சொல்வதும் அல்ல நம் எதிர்காலம். நம் எதிர்காலம் நம் கையில்தான், கைரேகையில் அல்ல. நாளை நமதே என்னும் நம்பிக்கை நனவாக தேவை. இன்று நம் கடின உழைப்பு. நேர்மறை எண்ணங்கள் கொண்டால் வெற்றி நிச்சயம். ஏ மனிதா, உன் எல்லா காயங்களுக்குமான ஒரே மருந்து வெற்றி மட்டுமே. நீ சூரியன். உன் பலம் அறியாமலேயே ஒரு தீக்குச்சி வெப்பத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்வில் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற்றிட உதவும் உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே பிறர் வாழ்வதை கண்டு பொறாமை கொள்ள மாட்டோம். நேர்மறை சிந்தனை. குறை கூறுபவன் மனிதன், குறையை ஒத்துக்கொள்பவன் மகான். நீ மனிதன் என்றால் நான் மகான். நான் கடவுளின் கைகளில் இருக்கின்றேன் என்று கூறுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நம்புங்கள். கடவுள் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது அனைத்து விஷயங்களும் நமக்கு சாதகமாகவே நடக்கும் என்று சிந்தியுங்கள். என்னால் செய்ய முடியும் என்று நான் நம்புகிற எதையும் என்னால் செய்ய முடியும். என்னிடம் அதற்கான திறமை ஏராளமாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் அத்திறமை என்னுள் அதிகமாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நேர்மறை சிந்தனை என்பது சக்தி வாய்ந்த சிந்தனை. நீங்கள் மகிழ்ச்சி, நிறைவு, வெற்றி மற்றும் உள்ளமைதி ஆகியவற்றை விரும்பினால் அந்த விஷயங்களை அடைய உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்று நினைக்கத் தொடங்குங்கள். வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் நேர்மையான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று. இல்லை, முயற்சியை கூட்டு. முடிவு தானாக மாறும். தீதும் நன்றும் பிறர் தர வாராது. நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது. அவர் செய்கிற பாவ புண்ணியத்தால் மட்டுமே வரும். மனிதன் மதி வழியில், மதியோ விதி வழியில், விதியோ கர்ம வழியில். கர்மா உன் கையில். அதாவது இன்று நாம் செய்யும் செயல்தான் நாளை நமக்கு வர இருக்கும் நல்வினை தீவினை. நேர்மறை வார்த்தைகள். எப்போது பேசும் போதும் நேர்மறை வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் பயன்படுத்துங்கள். என்னால் முடியாது, இது நடக்காது என்றே எப்போதும் கூறினாலும் அவ்விஷயம் உங்களுக்கு முடியாமல் போவதற்கு, நடக்காமல் போவதற்கான வேலைகளையே செய்கிறீர்கள் என்று பொருள். அதாவது உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்படுகிறீர்கள். நீங்களே உங்கள் பக்கம் இல்லாவிட்டால் வேறு யார் இருப்பார்? அதனால் நேர்மறை வாக்கியங்களை பேசி உங்களுக்காக நீங்கள் செயல்படுவதை உறுதி செய்யுங்கள். எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க வேண்டும் என கடவுளிடம் வரம் கேட்டேன். கடவுள் சிரித்துக் கொண்டே சொன்னார், எனக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று. பானம் அளவிற்கு நல்ல எண்ணங்கள் பறந்து விரிந்து இருக்கட்டும். அதில் தீப்பொறி அளவிற்கு கூட தீய எண்ணங்களை விதைக்காது. ஏனெனில் இங்கு எல்லோரும் நிலையில்லாதவர்கள், நிரந்தரமில்லாதவர்கள் என்பதால். சிந்தனைக்குள் நடக்கும் போராட்டமே வாழ்க்கை. நேர்மறை சிந்தைகள் நேர்மறை எண்ணங்களையும், எதிர்மறை சிந்தைகள் எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும். என்ன நடந்தாலும் உன் லட்சியத்தை மறவாதே. அதுவே உன் உயிர் மூச்சு. நிகழ்வை ஏற்றுக்கொள்ளும் எண்ணங்களே நேர்மறை எண்ணங்கள். நிகழ்வை மறுத்தளிக்கும் எண்ணங்களே எதிர்மறை எண்ணங்கள். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணங்கள். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை.
பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே. ஒரு முறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒரு முறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒரு முறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒரு முறை விலகிவிடு, நேசம் புரியும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதை விட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்குமே உங்கள் அடையாளத்தை அடமானம் வைத்து விடாதீர்கள். நமக்கு தெரியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நமது மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வளரவிட்டிருப்போம். அவற்றை ஆரம்பத்திலேயே எறியாமல் விட்டால் ஆக்டோபஸ் போல் நம்மை முழுமையாக ஆக்கிரமித்துவிடும். அப்படி மனதில் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை விரட்டுவதற்கான வழிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். 1. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளராமல் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு உடைந்து போகக்கூடாது. இது தற்காலிகமானது, இதை நம்மால் கடந்து போக முடியும் என எண்ணுவது மிகவும் முக்கியம். 2. உடல் நலம் போல் மனநலமும் மிகவும் முக்கியம். என் நேரமும் எதையாவது சிந்தித்துக் கொண்டு அன்று அப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்குமோ, இப்படி செய்திருக்கலாமோ என எண்ணி குழம்பிக் கொண்டே இருப்பது மனதுக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் நல்லதல்ல. 3. மன ரீதியான அழுத்தம் இல்லாத போது வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள் மனசோர்வு, மனநோய் ஏற்பட வழிவகுக்கும். 4. மன அழுத்தம், பதற்றம் போன்றவை நம் உடலின் செயல்பாடுகளில் தாக்கத்தை உண்டாக்கி நம் மனம் கட்டுக்குள் இல்லாமல் அலைபாயும். இதற்கு நம் மனதை சிந்தனையை கட்டுப்படுத்துவது அவசியம். இதற்கு தியானம் மிகவும் உதவும். தியானம் செய்வதால் மனம் ஒருநிலைப்படும். 5. மனப்பதற்றம், மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து வெளியே விடுவது நல்ல பலனை தரும். தியானம் செய்வதும் அமைதியான சூழலில் அமர்ந்து நமக்கு மகிழ்ச்சியை தரும் நினைவுகளை நினைத்து பார்ப்பதும் நல்லது. 6. மனதுக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம். மனதில் தோன்றும் வேண்டாத எண்ணங்களை மாற்ற நம் கவனத்தை வேறு விஷயங்களில் கொண்டு செல்லலாம். நமக்கு பிடித்த புத்தகம் படிப்பது, படம் பார்ப்பது, நகைச்சுவை நிகழ்ச்சிகளை கண்டு களிப்பது, இனிமையான பாடல்களை கேட்பது என பிடித்த விஷயங்களில் கவனம் சென்றால் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாது. 7. கைகளை வீசிக்கொண்டு ஒரு நீண்ட வாக் நடந்து பாருங்கள். இதனால் நம் மனம் லேசாகும். 8. நம் மனதை காயப்படுத்திய நினைவுகளை நினைத்து பார்க்காமல் இருப்பது நல்லது. அப்படி அவை நம் மனக்கண் முன் வந்தால் அதனை புறந்தள்ளிவிட்டு ஒரு நல்ல காஃபி அல்லது டீயோடு பிடித்த நண்பருடன் கைபேசியில் உரையாடலாம் அல்லது தொலைக்காட்சியில் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். 9. மனதுக்கு பிடித்த வேலைகளை செய்யும் போது எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாது. ஓவியம் வரைவது, துணிகளை மெஷினில் போடாமல் கையால் துவைப்பது, சமைப்பது, நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவது போன்றவற்றை செய்ய மனம் தெளிவடையும். 10. பயணங்கள் எப்பொழுதுமே மனதுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். தினசரி வாழ்க்கையில் இருந்து சற்று வேறுபட்டு செல்ல மனம் சலிப்படையாமல் புது விஷயங்களில் மனம் ஒன்றி உற்சாகம் ஏற்படும். 11. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஒரு லாங் டிரைவ் போவது ஆகியவை எப்போதும் நம் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள உதவும். 12. எதை கண்டும் துவளாத மனம். எண்ண குதிரையை அதிகம் ஓட விடாமல் இருப்பது, மனக்குழப்பத்தை தவிர்ப்பது, இவற்றோடு புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் மனம் ஆரோக்கியமாகவும் வேண்டாத சிந்தனைகள் அற்றதாகவும் இருக்கும். 13. நல்ல தூக்கம், சத்தான உணவு ஆகியவை நம்மை புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் வைத்திருக்கும். 14. உடல் நலத்துடன் மனநலமும் சிறப்பாக இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். முயற்சி திருவினையாக்கும்.